குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோ ஜனசூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோ ஜனசூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, கலியுகத்தின் தெய்வமாகிய கந்தவேள் பெருமான் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 25ஆம் நாள் 10/8/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் செல்வங்களும் கிடைக்க, இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை நாம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது, விரதமிருந்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனைகள் செய்வது, சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகளில் ஈடுபடுவது இவற்றுக்கு ஒரு சிறந்த நாள். அத்தோடு இன்று முருகப்பெருமானுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற சஷ்டி விரத நாளாகும். முருகனாலயங்களிலே விசேஷமான பூஜைகள், அபிஷேகங்கள், உற்சவங்களும் கலந்து கொள்வதோடு நல்லூர் கந்தப்பெருமானுடைய பெரும் திருவிழா இந்த 25 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றதாகிய இந்த மகோத்சவம் இன்று 2வது நாளாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நேரம் காலம் தவறாமல் இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு நல்லை கந்தனுக்கு உண்டு. இந்த முருகப்பெருமானுடைய மகோத்சவம் ஆரம்பமாயிருக்கின்றது. முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்று பெயர். அழகே உருவானவன் முருகப்பெருமான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள். இந்த முருகப்பெருமானுடைய மகோத்சவத்திலே துவஜாரோகணம் என்கின்றதாகிய கொடியேற்று உற்சவம் நேற்றைய தினம் நடைபெற்று இன்று 2வது நாளாகவும் இந்த உற்சவங்கள் நடைபெறுகிறது. இவ்வாறு இந்த உற்சவத்திலே இறைவனுடைய 5 தொழில்களான சிருஷ்டி, திதி, சம்ஹார, துரோபவ, அனுக்கிரகம் என்கின்ற படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற 5 தொழில்களை புரிகின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த மகோத்சவம். இந்த மகோத்சவத்திலே ஈசான மூலையிலே யாகசாலை அமைக்கப்பட்டு மேற்கு நோக்கி அந்த யாகவாசல் இருக்கும். இறைவன் உள்வீதி விளம்பெறுகின்ற பொழுது காலை மாலை வேளையிலே யாக தரிசனம், இந்த யாகசாலையிலே விசேஷ பூஜை வழிபாடுகள் எல்லாம் இந்த ஈசான திசையிலே நடைபெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த மகோத்சவம். இவ்வாறான இந்த உற்சவத்திலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் பல தேசங்களிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் வருகை தந்து முருகப்பெருமானை மனமுருக பிரார்த்தித்து வழிபாடு செய்கின்றதாகிய இந்த மகோத்சவத்திலே நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து
समस्त सन्मंगलानि सन्तु। शुभम्। இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களில் செல்வாக்கு வகுக்கின்றவர்கள் பலர் உண்டு. அதாவது நன்மைக்கோ தீமைக்கோ பல தாக்கங்களை ஏற்படுத்துகின்றவர்கள். உதாரணமாக, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிலே அவர்கள் மிகவே செல்வாக்கு வகுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற மதிப்பீடுகள், அவர்கள் தாங்கள் நடந்து கொள்ளுகின்ற விதங்கள், அவர்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கைகள், இவ்வாறு இந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்விலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த பிள்ளைகளை திருத்துகின்ற பொழுது, அந்த பிள்ளைகளுக்கு இது செய் இதை செய்யாது என்று சொல்லி கொடுக்கின்ற பொழுது, அவர்களுக்கு நன்மையான வழிகளை காட்டுகின்ற பொழுது எல்லாம் இவ்வாறு படிப்படியாக ஒருவருடைய ஆளுமையினுடைய உருவாக்கத்திலே பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வழிகாட்டிகள், அன்பர்கள், நண்பர்கள் என்று பலரும் அவர்களுடைய வாழ்க்கையிலே செல்வாக்கு வகுக்கின்றார்கள். இயேசு கூறுகின்றார், இந்த சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு இடரலாக, அதாவது பாவத்திற்கு காரணமாக இருப்பவர்களுடைய கழுத்திலே இயந்திர கல்லை கட்டி ஆழ்ந்த சமுத்திரத்திலே அவர்களை அமிழ்த்த வேண்டும் என்று சொல்கின்றார். அதாவது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஒருவருடைய வாழ்க்கையை அதற்கு துன்மாதிரியாக அல்லது பிழையான வழிகாட்டுதலை அவர்கள் கொடுப்பது அவர்களுக்கு மன்னிக்க முடியாத அளவு பாவம் செய்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். இடரல் ஆக இருக்கின்றோம். முன் உதாரணமாக இருப்பதை விடுத்து அவர்களை பாவத்திற்கு இழுத்து செல்லுகின்றோம். சிலர் சொல்லுவார்கள், உன்னுடைய நண்பன் யார் என்று கேட்டால், அந்த நண்பன் யார் என்று நீ சொல்லு, நீ யார் என்று சொல்லுவேன் என்று சொல்லி, அதாவது எங்களுடைய வாழ்க்கையை செல்வாக்கு வகுக்கின்றவர்களாக பலர் இருக்கின்றார்கள். நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும், நல்ல செல்வாக்கை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களுக்கு நாங்கள் காரணராக இருக்க வேண்டும், நல்ல மாற்றங்களுக்கு. அதனால் இயேசு கூறுகின்றார், ஒருவர் பிழைவிட்டால், அவர் மன்னிப்பு கேட்டால் மன்னியுங்கள், அதனூடாக நீங்கள் அவர்களை திருத்துகின்றீர்கள், அவர்களுடைய திருந்திய வாழ்வுக்கு நீங்கள் காரணமாக இருக்கின்றீர்கள். ஒருவருடைய வாழ்க்கை வளமானதாக உருவாகி கொண்டு போவதற்கு நீயும் காரணமாக இருக்க முடியுமா? அதிலே நீயும் பங்கேற்க முடியுமா என்பதுதான் இயேசுவினுடைய அழைப்பு ஆகும். நாங்கள் மற்றவர்களோடு பேசுகின்றோம், உறவாடுகின்றோம், அவர்களோடு வாழ்க்கையிலே நாங்கள் கலந்து கொள்கின்றோம், அவர்களுடைய நண்பர்களாக நட்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்கின்றோம். இவ்வாறு நாங்கள் மற்றவர்களோடு பழகின்ற பொழுது சொல்லுவார்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் வீசும் என்று சொல்லி. ஆகையினாலே நாங்கள் மற்றவர்களுடைய நல்வாழ்வுக்கு நாங்கள் செல்வாக்கு வகுக்கின்றவர்களாக, அவருடைய நன்மைத்தனத்திலே நாங்கள் பங்காளிகளாக இருக்க முயற்சிக்க வேண்டும். இதைத்தான் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு தன்னுடைய நம்பிக்கையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். பெற்றோர்கள் தங்களுடைய நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதற்கு நாங்கள் நல்ல நம்பிக்கைகளை, அதாவது வாழ்வினுடைய உயர்ந்த மதிப்பீடுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் சில கொள்கை பிடிப்புள்ளவர்களாக, சில பண்புகளை நாங்கள் அதற்கு முதன்மை கொடுக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மற்றவர்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்துவதற்கு எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். எதிர்மறையாக சொல்லப்போனால், அவர்களுக்கு இடரலாக இருந்தால், நாங்கள் துன்மாதிரியாக இருந்தால்,
தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று இயேசு கூறுகின்றார். அதனாலே நாங்கள் முன்மாதிரியை காட்டுகின்ற, அவர்களுக்கு நல்ல பண்பை ஊட்டுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் திகழ வேண்டும். பாலோடு சேர்த்து பண்பையும் ஊட்ட வேண்டும் என்று ஒரு தாய்க்கு சொல்லிக் கொடுப்பது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு என்று சொல்லித் தருகின்றார். மற்றவர்களுடைய நல்வாழ்விலே நீங்கள் பங்காளிகளாக இருங்கள் என்று. இது வரத்தை நாங்கள் இறைவனிடம் கேட்டுக்கொள்வோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நமது பெற்றோர்கள் விஷயத்திலே மிக கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சிறுவர்களாக இருக்கின்ற நேரத்திலே நம்மை வளர்த்து ஆளாக்குவதற்காக தமது பொருளாதாரத்தை முழுமையாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். தமது நேரங்களை காலங்களை கூடுதலாக அவர்கள் செலவு செய்கின்றார்கள். இதன் பின்னால் நாம் படித்து பட்டம் பெற்று உயர்ந்த பதவிகளை எல்லாம் அடைந்து கொள்கின்றோம். அந்த நேரத்திலே அவர்கள் நாம் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு வீட்டை நல்ல முறையிலே அமைத்து தருகின்றார்கள். பாதையிலே நாம் செல்லும்போது நமக்கு ஏதும் துன்பங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு அவர்கள் பாதுகாப்பு வழங்குகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்ததுக்கு பின்னால் நாம் ஒரு நல்ல பதவிக்கு வந்து திருமணம் முடித்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்ததற்கு பின்னால் அந்த நமது பெற்றோர்கள் முதிய வயதை அடைந்து விடுகின்றார்கள். முதிய வயதை அடைந்ததற்கு பின்னால் அந்த பெற்றோர்களை நமது வீட்டுக்குள்ளே வைத்து அவர்களுக்கு உபசரிப்பதிலே, அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே நமக்கு அருவருப்பு ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சிலது அருவருப்பை ஏற்படுத்தினாலும் கூட நாம் அருவருப்படைய கூடாது. அப்படி ஏற்பட்டு விட்ட உடனே நமது வீட்டுக்கு பிற்காலத்திலே வந்து சேர்ந்த நமது மனைவிமார்கள் எல்லாம் அந்த பெற்றோர்களை வீட்டிலே வைத்திருக்கக்கூடாது என கணவனை வற்புறுத்துகின்றார்கள். அதாவது அந்த மகனை பெற்றெடுத்த பெற்றோர்களை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது என பிற்காலத்திலே அந்த வீட்டிலே வந்து குடியேறிய அந்த மனைவி கணவனை அங்கே வற்புறுத்துகிறாள். இவர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், தாயென்றால் பெண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள், அதே போல தந்தை என்றால் ஆண்கள் முதியோர் இல்லத்திலே விட்டு வாருங்கள் என்று வற்புறுத்துகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அதனால் இன்று முதியோர் இல்லம் என்ற ஒரு கலாச்சாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த முதியோர் இல்லத்திலே ஒவ்வொருவரும் கொண்டு போய் போடப்படுகின்றார்கள். அதாவது தனது பிள்ளையுடைய ஒரு உயர்ந்த பதவிக்காக, அவனை டாக்டர் ஆக்குவதற்காக, அவனை ஒரு சட்டத்தரணி ஆக்குவதற்காக, அவனை ஒரு இன்ஜினியர் ஆக்குவதற்காக, இப்படி எத்தனையோ பதவிகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்காக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை உழைக்கக்கூடிய தகுதியுடையவனாக தனது பிள்ளையை ஆக்குவதற்காக கஷ்டப்பட்ட அந்த பெற்றோரை கை நீட்டி உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். இது அக்கிரமத்திலும் மிகப்பெரிய அக்கிரமமாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் கடைசி வரைக்கும் அவர்கள் முதியவர்களாகிவிட்டால் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இவன் சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது இவனுடைய மலசலத்தை கழுவி விட்டார்கள், இவனுக்கு உணவு ஊட்டி விட்டார்கள், இவனுக்கு ஆடை அணிவித்து விட்டார்கள், நோய் வந்த போது இவனை தலையிலும் கழுத்திலும் சுமந்து இவனை எடுத்து சென்று மருந்து வாங்கி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் செய்த இந்த பிள்ளை அந்த தாயும் தந்தையும் எலும்பி நடமாடுகின்ற சக்தியுடையவர்களாக இருக்கின்ற நிலைமையிலும் கூட முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் போடுகின்ற ஒரு நிலைமைகளை நாம் இன்று பார்க்கின்றோம். அதனால் இந்த முதியோர் இல்லம் என்பது நமது பிள்ளைகளுக்கு ஒரு சாபக்கேடு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நம்மை பெற்ற பெற்றோர்களை நம்மோடு வைத்து அவர்களை பராமரிக்கின்ற நல்ல பண்பாடுகளை நமக்கு மத்தியிலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள
வேண்டும். இந்த முதியோர் இல்லம் என்ற கலாச்சாரத்துக்கு மூடு விழா போட வேண்டும் என்பதை நான் இந்த காலை பொழுதிலே உங்களை சொல்லி, உங்களது பிள்ளைகளை, உங்களது பெற்றோர்களை அன்போடு பாருங்கள், இரக்கத்தோடு பாருங்கள், புன்முறுவலோடு பாருங்கள் என்று கூறி முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.